வணக்கம். வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ரோஸ். எக்ஸலில் உள்ள மேக்ரோஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த மேக்ரோஸ்னால் என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எக்ஸலில் அடிக்கடி ஒரு சில ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது ரிப்பீட்டடாக ஒரு சில வேலையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வேலைகளை வந்து மேக்ரோஸை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி அகைன் அந்த ரிப்பீட்டடான ஒர்க்ஸ் பண்ணும்போது இந்த ரெக்கார்ட் பண்ண மேக்ரோஸ் யூஸ் பண்ணி திருப்பி அந்த வேலையை வந்து ஈஸியாக முடிச்சிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த மேக்ரோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மேக்ரோஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ டேப் இருக்கு இல்லையா, அந்த வியூ டேப்புக்குள்ளே போனீங்கன்னா இங்கே மேக்ரோஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ டேப் பக்கத்தில் டெவலப்பர்னு இருக்குது. சில பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு டேப் வந்து இருக்காது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மேக்ரோஸ்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து டெவலப்பர்னு இருக்குது. இன்கேஸ் இந்த டெவலப்பர்னு டேப் வந்து உங்களோட இதில் வந்து இல்லைன்னா எப்படி இதை ஆட் பண்ணணுன்னா, ஃபைல்குள்ளே போங்க. ஸோ ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டிக் ஆகிருக்கு. ஓகேங்களா, நான் வந்து அன்டிக் பண்ணிட்டேன். ஸோ அன்டிக் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து எனக்கு டெவலப்பர் டூல் காட்டல. ஸோ திருப்பி இதை வந்து ஆட் பண்ணணுன்னா திருப்பி வந்து உங்கள் இதில் இல்லைன்னா நீங்கள் இப்படி போயிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் கிளிக் பண்ணி டெவலப்பர் இதை வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டெவலப்பர் டேப் வந்து வந்துடும். சரிங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபைலில் போய் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே ஜஸ்ட் இங்கே எம்டி காலம் இங்கே வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கூட கஸ்டமைஸ் த ரிப்பன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டெவலப்பர் டேப் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போனேன்னா ஒர்க் பண்ண போகிறேன் இந்த ஷீட்டில். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் திருப்பி ரிப்பீட்டடாக நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்துருங்க. ஸோ மேக்ரோ நேம் வந்து என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். நான் வந்து ரிப்பீட்டட் அப்படின்னு கொடுத்துறேன். இங்கே வந்து என்னென்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த நேம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ரோ நேம் வந்து ரிப்பீட்டட் நான் கொடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், இங்கே வந்து நீங்கள் என்ன கீ கொடுக்குறீங்களோ அதான் ஷார்ட்கட்டு. அதாவது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த மேக்ரோஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை வந்து திருப்பி யூஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஆல்ரெடி நமக்கு எக்ஸலில் வந்து சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அதாவது Ctrl+Cனா காப்பி பண்ணுறதுக்கு, Ctrl+Vனா பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் Ctrl+C கொடுத்து இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் Ctrl+C ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மேக்ரோஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் ஆகும். ப்ரீவியஸாக உள்ள Ctrl+C காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகாத மாதிரி கொடுங்க. இல்லை எனக்கு ஷார்ட்கட் தேவையில்லை, நான் டிஃபால்ட்டாக உள்ளே போய் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன்னா நீங்கள் ஷார்ட்கட் கொடுக்க தேவையில்லை. ஸோ இது கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இங்கே வந்து கொடுக்கல. ஸோ அதேமாரி ஸ்டோர் மேக்ரோ இன் இந்த ஒர்க் புக்கில் ஸ்டோர் ஆகணுமா இல்லை இதுக்கப்புறம் பண்ண போகிற எல்லாத்தையும் ஸ்டோர் ஆகணுமா கேட்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஒர்க் புக் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் வந்து சும்மா புரியறதுக்காக இட்ஸ் ஃபார் மை ரிப்பீட்டட் ஒர்க்குன்னு கொடுத்துக்கிறேன். ஏன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ் ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக பண்ணுறது தான் இது. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து ஹெட்டிங்க்கு வந்து கலர் கொடுத்துப்பேன். ஸோ கலர் கொடுத்துட்டேன். ஸோ போல்டு வேணும் வேணான்லாம் இருக்குது. ஸோ நான் போல்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மார்க்ஸ் எடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 80 இருக்கிறவங்களாம் வந்து க்ரீன் மார்க்கும், பிலோ 80 இருக்கவங்களாம் வந்து எல்லோ மார்க்கும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உள்ளே போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் இருக்கே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தென் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் 80 இருக்கவங்களாம் வந்து க்ரீன் மார்க், க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதேமாரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு லெஸ் தென் 80 இருக்கிறவங்கலாம் வந்து எல்லோ மார்க் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ திருப்பி வந்து இதில் நீங்கள் வந்து ஈக்குவல் டு 35 இல்லை பிலோ 35 அப்படி இருக்கும்போது ஃபெயில் மார்க் கொடுத்துடலாம். ஸோ அதாவது க்ரீன் மார்க் கொடுத்துடலாம், ரெட் மார்க் கொடுத்துடலாம்.
பிலோ 40 இருக்கவங்களாம் ரெட். ஸோ இதை நான் சும்மா வந்து இது பண்ணுறதுக்காக நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் ரெக்கார்டு. ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டேன், ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுற ஒர்க் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து காட்டும். ஸோ பார்த்திங்களா இங்கே மேக்ரோ வந்து கீழே காட்டுது. ஸோ புதுசாக ஆட் பண்ணால் இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன் எல்லாமே. ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இதில் போய் கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ், அதேமாரி நோ ஃபில் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இருந்த மாரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிளிக்கில் வந்து நான் வந்து திருப்பி ஒர்க் பண்ணதை வந்து திருப்பி நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு டெவலப்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போனீங்கன்னா மேக்ரோஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி ரன் கொடுங்க. ஸோ பார்த்தீங்களா நமக்கு ஒர்க் பண்ண வேலை வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்து கலர் கொடுக்குறது, ஸோ அபோவ் 80னா வந்து க்ரீன் மார்க், பிலோ 80னா வந்து எல்லோ. ஸோ இந்தமாரி வந்து நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் 1 கிளிக்லேயே வந்து நம்ம இதுமாரி வந்து ஒர்க் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம ஒர்க் பண்ணுறதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மேக்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெவலப்பருக்குள்ளே போனீங்கன்னா இன்செர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்துடும், ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கா. ஸோ எங்கே அந்த பட்டன் வேணுமோ அந்த பட்டனை வந்து இதுமாரி ட்ராக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு நேம் வந்து எதனா நேம் வேணால் நேம் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து ரிப்பீட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்கக்கூடாது, எஸ்கேப் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இங்கே ரிப்பீட் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்பீட் இந்த ஒரு பட்டன் தான் நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதான் மேக்ரோஸ். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் Ctrl+S கொடுத்தீங்கன்னா, எஸ்ன்னு நீங்கள் கொடுக்கக்கூடாதீங்க. இங்கே நல்லா படித்து பார்த்தீங்கன்னா டு சேவ் எ ஃபைல் வித் தீஸ் ஃபியூச்சர்ஸ், அதாவது இப்போ நம்ம மேக்ரோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட தான் நீங்கள் சேவ் பண்ணணுமா இல்லை சேவ் பண்ணக்கூடாதான்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கன்னா தான் இந்த மேக்ரோன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறத வந்து அதோடய சேவ் ஆகும். ஸோ அதனால் நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அஸில் போயிட்டு எங்கே சேவ் பண்ணணுமோ அவங்க வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ரோஸ் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் டைப்பில் வந்து எக்ஸல் ஒர்க் புக் இருக்கக்கூடாது. எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து இதை வந்து சேவ் ஆகும். இல்லைனா வந்து சேவ் ஆகாது. திருப்பி நீங்கள் அகைன் இந்த ஷீட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் புதுசாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் திருப்பி வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இது எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். மற்றபடி இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு எதனா டாபிக் வந்து கவர் பண்ணணுன்னா அது என்ன டாபிக்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.